ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முருங்கைக்காய் பிஞ்சு வச்சு பொரியல் எப்படி செய்கிறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். எனக்கு இந்த பிஞ்சு முருங்கைக்காய் கிடச்சிது. அதை நம்ம எப்படி பொரியல் பண்ணலாம் மசாலா போட்டுன்னு பார்க்கலாம். வெங்காயம் பொடியாக கட் பண்ணிக்கணும், தக்காளி, முருங்கைக்காய் பிஞ்சியும் பொடியாக கட் பண்ணிக்கணும். வானலில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போடணும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்க போகிறோம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இதுக்கு எவ்வளோ வெங்காயம் போடுறோமோ அவ்வளோ சுவையாக இருக்கும். அதே போல் முருங்கைக்காய் பிஞ்சியும் எப்பயுமே நம்ம கட் பண்ணுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம வாயில் போட்டு அப்படியே கடித்து மென்று துப்பு போகிறோம். அதனால தான் நம்ம பொடியாக கட் பண்ணிக்கணும். பெருசாக கட் பண்ணக்கூடாது. அப்போ தான் நல்லா வெந்து பூ போல் வெந்து வரும். ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த மசாலா கலந்த முருங்கைக்காய் பிஞ்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வெந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கிறேன். அப்போ தான் நல்லா சீக்கிரமாக கிரேவியாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், உப்பு சேர்த்து நல்லா வதக்கும்போது நல்லா செவந்து வந்துடும். இப்போ நம்ம முருங்கைக்காய் பிஞ்சையும் சேர்த்து மஞ்சள்தூள் சேர்த்து தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக வச்சிடலாம். அது வெந்து வர கேப்பில் நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிஞ்சு கிடைக்கும்போது ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸ் போடுங்க எப்படி இருந்தது அப்படி சொல்லிவிட்டு. முருங்கைக்காய் பிஞ்சில் நிறைய சத்து இருக்குது. நார் சத்து அதிகமாக இருக்குது. விட்டமின் ஏலாம் அதிகமாக இருக்குது. நம்மளுக்கு முருங்கைக்காய் பிஞ்சில் நிறைய சத்து இருக்கிறதால நம்ம அதை அவாய்ட் பண்ணக்கூடாது. கிடைக்கும்போது செஞ்சு சாப்பிட்டு பார்க்கணும். பாருங்கள், மஞ்சத்தூள் உப்பு போட்டு மூடி போட்டு வச்சிட்றேன். அது நல்லா வெந்து வரட்டும். அந்த கேப்பில் நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம வச்சுட்டு இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஒரு மிக்ஸி ஜாரில் காஞ்ச மிளகாய், தேங்காய், பெருஞ்சீரகம் இதை மூணையும் நம்ம நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி தெளித்து அரைக்கணும். கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நல்லா வெந்திருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். வேவலைன்னா மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் வேக வைக்கணும் மூடி போட்டு. அப்போ நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் மசாலா போடணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் மறுபடியும் மூடி போட்டு வைக்கிறேன். இப்போ தான் மசாலா சேர்க்க போகிறேன் நான். முருங்கைக்காய் பிஞ்சு வெந்து வந்திருக்கு. தண்ணி தெரியுதில்ல ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் போட்டு நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்ல சுவையான முருங்கைக்காய் பிஞ்சு பொரியல் ரெடி ஆகிடும். இது நல்ல சுவையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். வீட்டில் இருக்கிற குழம்புத்தூள் போடாதீங்க. இந்த மாதிரி மசாலா போட்டு செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். Thank you.